எனது சமையலறைக்கு நல்வரவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல். இது சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். எப்படி செய்யறது பார்க்கலாங்களா? வாங்க சேனலுக்குள்ள. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு 1 கப்பு பச்சரிசியை நல்லா சுத்தமாக கழுவி இந்தமாதிரி பாத்திரத்தில் வேக வச்சுங்க. அரிசி நல்லா குழஞ்சி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி நல்லா கொதிச்சுட்டு வருது பார்த்தீங்களா? ஆமாம், இப்போயே பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு வந்துடுச்சு. இது நல்லா குழையணும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த டைமில் வெறும் ஒரு 3 கிராம்பு இதை மட்டும் உள்ளே சேர்த்துங்க. ரொம்ப சேர்த்துடாதீங்க, ஒரு 3 போட்டால் போதும். இது நல்லா வேக விடுவோம். இந்த டைமில் நம்ம எடுத்துருக்க ஒரு அழகு அரிசிக்கு அது 1.5 அழகு வெல்லத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன். இது நல்லா அரிசி குழஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அரிசி நல்லா குழஞ்சி வந்துச்சு பார்த்தீங்களா? நல்லா குழஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா இடித்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நம்ம போட்டோன்னே அப்படி உருகி வருது பார்த்தீங்களா? வெல்லம் போட்டோன்னே கொஞ்சம் லூஸாக தான் செய்யும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது கொதிக்க அதுவே சுண்டி வந்துடும். ஆனால் வெல்லம் போட்டுட்டு மட்டும் கலராமல் விட்டுறாதீங்க, அடியில் உக்காந்துடும். அதனால் கொஞ்சம் கலர் விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5-10 நிமிஷத்தில் அதுவே செட் ஆகிடும். பாருங்கள் நல்லா எவ்வளோ லூஸ் ஆகிடுது பாருங்கள். இது அப்படியே இன்னும் நல்லா குழையட்டும். பார்த்தீங்களா, வெள்ளம்லாம் நல்லா உருகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம பக்கத்துலேயே இன்னொரு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் பொங்கலுக்கு முந்திரி தாளிக்கிறதுக்கு நெய் சேர்த்து நெய் சூடானோன்னு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நெய் காஞ்சோன்னு முந்திரி பருப்பு முதல்ல போட்டுங்க. முந்திரி பருப்பு மட்டும் போட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 60% வெந்த உடனே திராட்சை சேர்த்துக்கலாம். ஏன்னா திராட்சை உடனே கரிஞ்சிடும். அதனால் முந்திரி பருப்பு முதல்ல வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு லைட்டாக கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சைக்கு அந்த சூடே போதும், உடனே உப்பி வந்துடும். பாருங்கள், இந்த ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டோம். அதுலேயே திராட்சை எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடியாக போகுது. இந்த டைமில் நான் ஒரு 20 கிராம் பாதாமை ஏலக்காவோடு பொடிச்சு வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சும்மா ஒன்றும் அதிகமாக பொடிச்சிங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கிடைக்கும். இதை போட்டுட்டு கையோடு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் உள்ளே சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் அப்படியே கலர் அப்படியே கெட்டி ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. நீலக்கல்ல முந்திரி திராட்சை, அவ்வளோதான். நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, சக்கரை பொங்கல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் இவ்வளோ லூஸாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் அப்படியே கெட்டியாகிடும். ஜாரார அப்படியே கெட்டியாகிடும். அவ்வளோதான். இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்.